சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம மீனா முத்துவ தேடி எல்லா இடத்துக்குமே அலையுறாங்க. முத்து வழக்கமா எங்கெங்கலாம் போவாங்களோ, அந்த இடத்துக்குலாம் போய் பார்க்குறாங்க. ஆனா முத்து கிடைக்கவே இல்ல. அதே டைம்ல முத்துவோட ஃபோனும் இப்ப ஸ்விட்ச் ஆஃப்ன்னு தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப கடைசியா பாருக்கும் போய் பார்க்குறாங்க. அங்கேயுமே முத்து இல்ல. நைட் ஆயிடுது. விடிய காலையில சொல்லிக்காம கொள்ளிக்காம போனவரு இன்னும் காணுமே அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மீனா அவங்க அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே முத்து வராப்ல. முத்து வந்த உடனே அண்ணாமலை முத்துவ போட்டு அடிக்கிறாரு. "ஏன்டா இப்படி சொல்லிக்காம போன? ஃபோன் பண்ணினாச்சும் சொல்லியிருக்கிறது இல்லையா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, "இல்ல திருச்சி வரைக்கும் ஒரு சவாரி போயிருந்தேன். அதனால ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜரும் எடுத்துக்க போல" அப்படின்னு நம்ம முத்து பொய் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் தான் சம்பாரிச்ச பணத்த எடுத்து மீனா கையில குடுத்து, "ரூ. 8,500 நான் இன்னைக்கு சம்பாரிச்சிருக்கேன். பாரு உன்னைய விட நான் இன்னைக்கு அதிகமா சம்பாரிச்சிருக்கிறேன்" அப்படின்னு குத்தி காமிக்கிறாப்புல முத்து. அதுவரைக்கும் பதறிக்கிட்டு இருந்த நம்ம மீனா அப்பதான் புரிய வருது. அப்ப இந்த ஆளு ஈகோவால தான் இப்படி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வேணும்னே தான் ஃபோனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத மீனா புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் மீனாவுக்கு கோபம் வருது. அப்படின்னா, நேத்து நான் சொல்றத கேட்டுக்கிட்டு நீங்க ஈகோவால தான் இப்படி போயிருக்கீங்க. உங்கள விட நான் அதிகமா சம்பாரிச்சேன் அப்படிங்கிறதுனால தான் நீங்க இப்படி பண்றீங்க. அது எப்படிங்க? பொம்பளைங்க ஆம்பளைங்கள விட ரூ. 1 அதிகமா சம்பாரிக்க கூடாதுன்னு தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? அப்படின்னு மீனா கேட்ட உடனே, முத்துவால பதில் சொல்லவே முடியல. "இல்ல, இல்ல. நேத்து நீ அப்படி சொன்ன உடனே எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் உன்னைய விட அதிகமா சம்பாரிக்கணும்னு என் மனசுல தோணுச்சு. மத்தபடி நான் அப்படிலாம் இல்ல" அப்படின்னு முத்து ஏதேதோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா மீனா வந்து ஏத்துக்கிறதா இல்ல. "நானும் உங்கள வந்து என்னமோ நெனச்சேன். ஆனா நீங்களும் ஒரு சராசரியான ஆளுன்னு நிரூபிச்சுட்டீங்க" அப்படின்னு மீனா சொன்ன உடனே, முத்துவுக்கு தன்னோட தப்ப வந்து உணர ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் வந்து மீனாவுக்கு சாப்பாடுலாம் போட்டு கொண்டு வந்து ஊட்டி விடுறாப்ல. எப்படியோ பிரச்சனை பெருசா போகாம சமாதானம் ஆயிட்டாங்க. இன்னி எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.